நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நுந்தாலா பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நீலகிரி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உதகை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நுந்தலா பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நுந்தலா பகுதியில் படுகர் இன மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பகுதிக்கு வருகை தந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு இந்த பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவர்களினுடைய பாரம்பரிய உடையை அணிவித்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலிலும் அதே போல படுகர் இன மக்களினுடைய குலதெய்வமான எத்தியம்மன் கோயிலிலும் அவர் வழிபாடு செய்தார். தொடர்ந்து படுகர் இன மக்களினுடைய பாரம்பரிய நடனத்தை மகிழ்ச்சியோடு அந்த மக்களோடு சேர்ந்து நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து இந்த மக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் இந்த மக்களினுடைய தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து வருகிறார். அதே போல கடந்த காலங்களில் திமுக எம்பி என்னென்ன விஷயங்கள் இந்த மக்களுக்கு செய்யவில்லை என்பதை எடுத்து கூறியும், அதே போல அதிமுக என்னென்ன திட்டங்களை இந்த மக்களுக்காக வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து கூறியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இன்றைய தினம் உதகை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நுந்தாலா பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து இந்த சட்டப்பேரவைக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் அந்த வகையில் தங்காடு, மஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சென்று அங்கே மக்களை நேரடியாக சந்தித்து வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.